எழில் சுடர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுடர் வந்து செம்மையா வந்து சேட்டை பண்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து எழில் வந்து சிரிச்ச முகமா வந்து ரசிக்கிறாங்க. அபி சேட்டை பண்றத ரசிக்கிற மாரியே வந்து எழில் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சுடர வந்து விட்டு குடுக்காம வந்து சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. நம்ம சுடர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எழில. அப்பாங்கிற பாசம் இப்பதான் சார் உங்க கண்ணுல வந்து தெரியுது. குழந்தைங்க கிட்டயும் வந்து அப்பா பாசத்த வந்து கண்ணுல வந்து பார்க்க முடியுதுங்கிற மாரி சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அஞ்சலி பாப்பா வந்து எழில் மடியில வந்து டப்பு டப்புன்னு ஏறிட்டாங்க. அந்த இடத்துல உடனே கேட்குறாங்க, "அப்பா நாங்க எங்கேயாவது போணுமாப்பா?" "இல்லம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? என் பசங்களா? நீதாம்மா வந்து சூப்பரா வந்து அன்பா பாசமா இருக்கீங்களே! உங்கள நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, மனோகரி வந்து கடுப்பாயி அப்படியே மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சூப்பர்ப்பா! உன் மனச வந்து இப்படியெல்லாம் மாத்திட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ப சுடரா தான் இருப்பா. இத்தன நாளா நம்ப பசங்க வந்து குறும்புக்காரங்களா இருப்பாங்க. இப்ப பொறுப்போட நடந்துக்கிறாங்க. கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லி கனகவேல் பாட்டி கேட்டோனே, ஆமாம்மா 100% அப்பனா நம்ப சுடரும் நம்ம கூட தானே இருப்பா. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வீட்ல தான் இருப்பா. இந்த வீட்ட விட்டு அவளே வெளியில போறேன்னு சொன்னா கூட, நான் விடமாட்டேன். எழில் வந்து உரிமையா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சார் இதுக்காக நான் ஆசைப்படல சார். நீங்க குழந்தைங்கள வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க நல்ல விதமா வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கணும் சார். எதுவா இருந்தாலும் தன் அப்பா கிட்ட பேசி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணணுங்கிற மாரி குழந்தைங்களுக்கு நம்பிக்கை குடுத்தா அதுவே போதுங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர் அந்த இடத்துல. சரிப்பா, நீ பந்தயத்துல பெட் கட்டி தோத்துட்ட. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நீ எவ்வளோ ஹாப்பியா இருக்க? ஆமாம்மா, பாரேன் என்னையே வந்து சந்தோஷப்படுத்திட்டா சுடர். சூப்பர் இல்ல? அப்பனா போட்டியில ஜெயிச்சவளுக்கு நீ என்ன கிஃப்ட் பண்ண போற? ஆமாம்மா, சூப்பர் ஐடியா. சுடர் உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். எதையும் நான் ஆசைப்பட்டலாம் இந்த விஷயத்துலலாம் கலந்துக்கல. நீங்க குழந்தைங்களோட நிம்மதியா ஹாப்பியா வந்து இருக்கணும். குழந்தைங்க ரொம்பவே கெட்டிக்கார குழந்தைங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஆசை. அதான் நிரூபிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு பேசும்போது, அம்மா உன் கையில ஒரு சர்டிஃபிகேட் இருக்கேம்மா பாருன்னு சொல்லும்போது, பெஸ்ட் பேரண்ட்னா அது எழில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து குடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல இத பார்த்தோனே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அம்மா ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் இருக்கும். எழில் சந்தோஷப்படுறப்ப கில்லிங்கலாம் கூடாது. அப்படியே அள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சரி, அப்பனா எனக்காக நீங்க ஒரு புடவ மட்டும் வாங்குனா போதும். என்ன சொல்ற? புடவ வாங்குனா போதுமா? நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். அது எதுவா இருந்தாலும் பரவால்ல. என் மனசு ஃபுல்லா அவ்வளோ நிம்மதியா, சந்தோஷமா இருக்கேன். புடவ போதுமா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கனகவேல் பாட்டிக்கிட்ட. நம்ப சுடரு, என்னால் நம்பவே முடியல. மத்தவங்களா இருந்தா 10 பவுன் செயின் வேணும். எனக்கு வந்து நெக்லஸ் வேணும்னு கேட்பாங்க. நீ புடவ போதுங்கிற. பாத்தியாப்பா? இதுதான்ப்பா சுடரு. பார்த்து நீ வாங்கி குடுத்துரு. சரிம்மா நான் வாங்கி குடுத்துறேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நைட் வந்து தூங்குற நேரம் பார்த்து கதவை எல்லா பசங்களும் வந்து டப்பு டப்புன்னு தட்டுறாங்க அந்த இடத்துல. யார்ரா அது திடீர்னு இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறதுன்னு சொல்லி 10 மணிக்கு மேலே கதவை திறந்து பார்த்தா குட்டீஸ் எல்லாம் வந்து கேக்கோட வந்துட்டாங்க அந்த இடத்துல. எதுக்கு கேக்கோட வந்திருக்கீங்க? இனிமேட் நாங்கள் உன் கூட சண்டையே போட மாட்டோம். நீ எங்களுக்காக எவ்வளோ போராடி இருக்க. கவினுக்கு டயக்ராம் வர முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. அதை சரி பண்ணி கொடுத்த. என்னோட காஸ்டியூமில் வந்து சுத்தமாக வந்து சரியில்லை. அதை சரி பண்ணி கொடுத்த. காவியா பாடுறதுக்கு ஸ்டேஜில் வந்து மோட்டிவேட் பண்ண. அஞ்சலி உன்னை மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பா. நாங்கள் உன்னை ஆரம்பத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நீ இல்லாமல் எங்களால் சத்தியமாக இந்த வீட்டில் வந்து இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சுடர் இனிமேட் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா? யாரையும் யாரும் எப்போதும் விட்டே கொடுக்க மாட்டோம். உன்னை நாங்கள் மலை போல் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்தே நம்ம இந்துமதி வந்து க்யூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். நீ எங்களுக்கு உதவி செஞ்சல. நான் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யலை. அட மண்டு மண்டு, எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னனோ அதை மட்டும் தெளிவாக வந்து சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்ம இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும், எப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொன்னாங்க. அதை நான் செயல்படுத்திட்டேன். நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோதான். நிச்சயம் அப்போனா கேக் வெட்டணும்னா அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்து கேக் வெட்டணும். அவங்க இங்கே தான் இருக்காங்க பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ அட்ரஸோட தெளிவாக சொல்லிட்டானா பசங்க என்னை பார்க்குறதுக்காக வருவாங்க. அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி டீப்பாக வந்து சொல்கிறாளேங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. நம்ம இந்துமதி வந்து சுடர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க உதவி செய்ய சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுக்காக வந்து போராடினது யார்? சுடர் தான். எங்களுக்காக வந்து மோட்டிவேட் பண்ணது யார்? சுடர் தான். அப்படி இருக்கும்போது கேக் நாங்கள் யாருக்காக வெட்டுவோம்? நீ தான் வெட்டணும். எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா வந்து கிச்சி கிச்சி முட்டுறாங்க. உடனே எல்லா பசங்களும் வந்து கியூட்டாக அழகாக வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. எழில் மாட்டுக்கும் ஜாலியாக சந்தோஷமாக வந்து வராங்க. கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. ஒரு காஃபி இருக்குது. ஓ, அம்மா நமக்காக காஃபி போட்டிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல காஃபி வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல. இது நம்ம
சுடருக்காக போட்ட காஃபி போல இருக்கு. சார் காஃபி குடிக்கிறீங்க, அதுவும் எனக்காக போட்ட காஃபி. பரவாயில்லம்மா, உனக்காக போட்ட காஃபி தானே. காஃபி சூப்பராக இருக்கு. நான் அம்மா போட்டாங்கன்னு நினச்சேன். சார் அதில் நான் சுகர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அச்சோ, சுகர் இருக்கா? பரவாயில்லம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கு. நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் மன்னிச்சிருங்க, எனக்குங்கிறனால கொஞ்சம் சுகரை தூக்கலாக போட்டுட்டேன். அப்படியா? கரெக்டாக தாம்மா இருக்கு. எனக்கு எல்லாமே ஓகே. நீ என் கூட வா, புடவை கேட்டிருந்தல்ல, நீயே வந்து செலக்ட் பண்ணிக்க. எனக்கு இதிலலாம் நாலேஜே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில், என்ன சார் நீங்களா வந்து gift பண்ணுறேன்னு நீங்களா வாங்கி கொடுத்தது தான் சார் எனக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு நானே செலக்ட் பண்ணால் அப்புறம் அது நான் வாங்குற மாதிரி தானே சார். நீங்களா வந்து ஆசைப்படி வந்து வாங்கித்தாங்க, அதை நான் எப்போதும் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். இது நமக்காக எழில் சார் வந்து அந்த குழந்தைங்கள வந்து ஜெயிக்க வச்சதுக்காக வந்து நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மனோகரி, வரியா நம்ம போகலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அதை எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்கே போக போகிறோம்? சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கேன். சர்ப்ரைஸ்லாம் வைக்காதப்பா, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்கிற மாதிரி மனோகரி சொன்னோன்னே, புடவை கடைக்கு தான் போகிறோம். எனக்காக தான் புடவை வாங்க போறியான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சூப்பரான கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மனோகரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்னடா இது புடவையா இல்லை கடலா? இத்தனை வெரைட்டி இருக்குது. இதை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாதே. பொண்ணுங்கள்லாம் எப்படி தான் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் புடவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டம்தான். சில பேர்லாம் மணிக்கணக்கில் இருப்பாங்களே புடவை எடுக்கிறதுக்கு. அது இதுதான் காரணமா? சட்டைனா ஒரு 10 சட்டையை பார்த்துட்டு டக்கு புக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவான். இது என்னடா இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இதெல்லாம் சுற்றி பார்க்கவே நேரம் பத்தாதே. இதில் என்ன கலர் எடுக்கிறது? ஒரே கலரில் 10 விதமான டிசைன் இருக்குது. அப்போனா இந்த 10 விதத்துக்கும் இந்த டிசைனுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் புரியலையே கேட்டால். எல்லாமே வேறு வேறங்கிறாங்க. தலை சுற்றுதுங்கிற மாதிரி எழில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மனோகரி மட்டும் சூப்பரான ஒரு புடவை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்லம்மா, நீ எனக்கா வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு பில் பண்ணிட்டு அப்படியே காரில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சுடர்கிட்ட கொடுக்கலான்னு எழிலும் மனோகரியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம மனோகரிக்கு தெரியாது. எனக்காக தான் புடவை வாங்கியிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து இந்துமதி வந்து நிற்கிறாங்க. என்னங்க ஆவி போல் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு கால் இருக்கா இல்லையா காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி பின்ன இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பசங்களாம் நேற்று எப்படி ஹாப்பியாக இருந்தாங்க தெரியுமா? கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களே, அதுவும் முன்னால தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், இதெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாதா? இது யார் ஜெயிச்சாலும் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசணுன்னே, நீங்கள் பலே ஆளாக இருப்பீங்க போல இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இது எல்லாம் ஜென்ரலாக தெரியறது தான். பசங்க இப்படி தானே பேசுவாங்க. நியாயப்படி கேக் வந்து உங்களுக்காக தான் வெட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக வாசலை பார்க்குறாங்க. கார் வந்து நிற்கிது. நம்ம எழிலும் மனோகரி வந்து நின்று அதை பார்த்தோன்னே அடுத்தவனுடைய வந்து மாயாஜாலம் மூலிமா மறைச்சிடுறாங்க. நம்ம இந்துமதி, என்னடா அது திருப்பி இன்னும் காணும், ஆளை காணும், ஒரு வேளை காலில் சக்கரத்தை கட்டியிருப்பாங்க போல இருக்குது, ஸ்வங்கின்னு கிளம்பிட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரு, புடவை என்னப்பா கார்லேயே வெட்டிட்டு போயிட்ட அப்படின்னு மனோகரி சொன்னோன்னே அப்படியே புடவை வந்து வாங்கிக்கிறாங்க. இந்தா மனோகரி, இதை வந்து நீயே வந்து சுடர்கிட்ட வந்து கொடுத்துரு. அவளுக்காவையா வாங்கினேன், அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? என்ன சொல்கிற? ஆமாம், பசங்களை ஜெயிக்க வச்சால, அவள் புடவை வேணும் கிஃப்டாக வேணும்னு கேட்டா, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். சரி நீ கொடுக்க வந்து சங்கடப்படுற, நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க எழில். ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போனா நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா மனோகரி கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவள் தான் இந்த புடவையை செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணதுன்னு நம்ம மனோகரி முறைக்கிறாங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து மனோகரியை முறைக்க